Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமலானின் தொடருரையில் இன்றைய நான் பெற்றோருக்கு உபகாரம் செய்வோம் என்ற தலைப்பின் கீழால் இன்றைய இந்த உரையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பெற்றோர்களை மகிமைப்படுத்தி கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையை மதித்தார்கள். அதே போன்று மற்றவர்களையும் பெற்றோர்களை மதித்து அவர்களுக்கு உபகாரம் செய்யுமாறு பல இடங்களில் நமக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே நாம் தலை சிறந்து வாழுவதற்கு நமக்கு முதலில் உதவியாக இருப்பவன் அல்லாஹ். அதற்கு அடுத்ததாக நம்முடைய பெற்றோர்கள் தான் நாம் ஒரு சிறந்த இடத்தில் இருப்பதற்கும் இப்படியான ஒரு இடத்துக்கு நாம் வருவதற்கும் நமக்கு உதவியாக இருந்தவர்கள், நம்மை வளர்த்துட்டவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் என்பதை நம்மால் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உபகாரம் செய்ய வேண்டும். அவர்களுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் நாம் அவர்களுக்கு தேவைகளை கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும் என்று அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வகலா ரப்புக, உம்முடைய இறைவன் தீர்ப்பு சொன்னான், அல்லது உம்முடைய இறைவன் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான், கட்டளையிடுகிறான். அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்றும், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்றும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏவுகிறான், உபதேசம் செய்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் தனக்கு வணக்கங்களை தனக்கு மாத்திரம் செய்யுமாறும், அல்லாஹ் தவிர்ந்த எவருக்கும் வணக்கங்களை வழிபாடுகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது போன்று இன்னும் சில இடங்களிலும் அல்லாஹ் இதை சொல்லுகிறான். எங்கெல்லாம் தன்னை மட்டுமே வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த இடத்தில் தொடராக பெற்றோருக்கும் உபகாரம் செய்யுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள், இப்படி அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்ப்போம். அந்த பெற்றோர்கள் நன்றி செலுத்தப்பட வேண்டியவர்கள், உலகத்திலேயே மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் பெற்றோர்கள் தான். எனவே அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்லுகிறான். அதே போன்று சூரத்துல் லுக்மானில் தன்னுடைய மகனுக்கு லுக்மானுல் ஹிகம் அவர்கள் உபதேசம் செய்த செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
அல்லாஹ் நம்மை படைத்ததற்காக, நமக்குரிய வளங்களை ஏற்படுத்தியதற்காக, நமக்கு அறிவு இது போன்ற ஏனைய வளர்ச்சிகளை அல்லாஹ் தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நாம் இந்த இடத்தில் இருப்பதற்கும், இவ்வளவு நேர்த்தியாக நாம் இந்த உலகத்தில் வாழுவதற்கும் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக பெற்றோர்களும் ஒரு காரணம் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. சிறு வயதிலே நமக்காக பெற்றோர்கள் பட்ட துன்பங்கள், நம்மை பெற்று வளர்ப்பதற்காக தாய்ப்பட்ட கஷ்டம், அவற்றை நம்மால் மறக்க முடியாது, யாரும் மறக்கவும் கூடாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோரை கொண்டு நாம் அந்த மனிதனுக்கு உபதேசம் செய்தோம். ஹமலத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை கற்பத்தில் சுமந்தால், வஹ்னன் அலா வஹ்னின், கஷ்டத்தின் மேல் கஷ்டமாக, பலகீனத்தின் மேல் பலகீனமாக அவள் சுமந்தாள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கற்பத்தை சுமக்கின்ற பொழுது அவள் படுகின்ற கஷ்டம் மிகவும் கடுமையானது. கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை சுமந்தாள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஃபிசாலுஹு வ ஃபிசாலுஹு ஃபி ஆமைன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவள் தன்னை விட்டும் அந்த குழந்தையை பிரிப்பதற்கு, பாலூற்றி பிரிப்பதற்கு 2 வருடங்கள் ஆகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 2 வருடங்கள் நமக்கு பாலூட்டுகிறாள், 10 மாதம் நம்மை சுமக்கிறாள், கடுமையான கஷ்டங்களை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து, கஷ்டத்தின் மேல் கஷ்டங்களை சுமந்து நம்மளை சுமக்கிறாள். பின்னர் அவள் பெற்றெடுத்து 2 வருடங்கள் பாலூட்டுகிறாள். இதனால் மிக பெரும் கஷ்டத்தை அவள் சுமந்திருக்கிறாள் என்று சொன்ன அல்லாஹ், பெற்றோர்களுக்கு நீங்கள் உஷ்குருலி, எனக்கு நன்றி, அனிஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். அதே போன்று வலிவாலிதைக், உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இளையல் மசீர், என்னிடத்தில் தான் நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். இறுதியில் அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் என்றால், என்னிடத்தில் தான் நீங்கள் திரும்பி வருவீர்கள். இளையல் மசீர், மரணித்ததன் பின்னர் நீங்கள் என்னிடத்தில் தான் வருவீர்கள். அல்லாஹ் நம்மை படைத்தான், அவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் நடந்து கொண்டாலும் என்னிடத்தில் தான் நீங்கள் வருவீர்கள், நான் அதை கவனிப்பேன் என்பது போன்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெற்றோர்கள் உங்களை கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுத்து வளர்த்தார்கள், 2 வருடங்கள் உங்களுக்கு பாலூட்டினால், சிரமத்தின் மேல் சிரமத்தை அவர் அனுபவித்தார் என்று சொன்ன அல்லாஹ், என்னிடத்தில் தான் நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லுகிறான். இந்த கட்டளைக்கு மாறு செய்து, பெற்றோரை நிந்தித்து, பெற்றோரை கஷ்டப்படுத்தி, பெற்றோருக்கு துன்பப்படுத்தி நீங்கள் வாழுவீர்களாக இருந்தால் என்னிடத்தில் தான் நீங்கள் வருவீர்கள், அப்பொழுது நான் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லுவதை போன்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகிறான். உண்மையில் அன்பான சகோதரர்களே, ஒரு தாய் குழந்தையை சுமக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், கஷ்டத்தின் மேல் கஷ்டப்பட்டு சுமக்கிறார். அவளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். திருமணம் ஆவதற்கு முன்னர், நம்மை கற்பத்தில் சுமப்பதற்கு முன்னர் அவளுடைய வாழ்க்கையை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எப்படி வாழ்ந்து இருப்பாள், எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பாள், நினைத்தபடி தூங்கி இருப்பாள், நினைத்த உணவுகளை உண்டிருப்பாள், சந்தோஷமான வாழ்க்கை கழித்திருப்பாள், எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் அந்த அளவுக்கு தூக்கத்தில் இன்பம் கண்டிருப்பாள், எல்லாமே செய்திருப்பாள். நம்மை எப்பொழுது வயிற்றிலே சுமக்கிறாளோ அன்றிலிருந்து அவள் முறையாக தூங்க முடியவில்லை, சுவையான உணவுகளை அவளால் புசிக்க முடியவில்லை, நிம்மதியாக உறங்க முடியவில்லை. எவ்வளவோ கஷ்டப்படுகிறாள் 10 மாதங்கள் என்று சிந்தனை செய்து பாருங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை அவள் சுமக்கிறாள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் நேரம் அவள் படும் வேதனை மரண படுக்கைக்கு சமனாக இஸ்லாம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். வாழ்வா சாவா என்ற நிலையை அடைந்து நம்மை பெற்றெடுக்கிறார். அதிலும் சில தாய்மார்கள் அறுவை சிகிச்சை மூலம் தன் குழந்தையை உயிரோடு பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அறுவை சிகிச்சைக்கு கூட ஒத்துக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள், எவ்வளவு சிரமத்தோடு நம்மை சுமந்திருப்பார்கள், எவ்வளவு கஷ்டத்தோடு நம்மை வளர்த்திருப்பார்கள். இரவு நேரங்களிலே நாம் சிறுநீர் கழித்து விட்டு அழுகின்ற பொழுது தன் குழந்தை ஈரத்தோடு பிறழுகிறது என்று தாய் தன் இன்பமான தூக்கத்தை விட்டு நம்மை சுத்தம் செய்கிறார். நடுநிசையிலே எழுந்து நம்மை சுத்தம் செய்து முறையாக நம்மை தூங்க வைக்கிறார்.
குழந்தை அழுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு வயிறு சரியில்லை என்று அவளாக முடிவெடுக்கிறார். குழந்தை அழுகின்ற பொழுது பசியில் அழுகிறது என்று முடிவெடுத்து பால் ஊட்டுகிறார். அடம் பிடிக்கின்ற பொழுது அதுக்கு ஏதோ செய்கிறது என்று முடிவெடுக்கிறார். குழந்தைக்கு ஏதும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக விருப்பமான சுவையான உணவுகளை அவள் தவிர்த்து கொள்கிறாள். வைத்தியர்களினால் எந்த பத்தியங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அத்தனை பத்தியத்தையும் அவள் பார்க்கிறாள். இப்படியெல்லாம் செய்து நம்மை பெற்றெடுத்து பெற்றதற்கு பின்னர் நாம் அவளை தூங்க விடுவதில்லை, நிம்மதியாக அவளை உறங்க விடுவதில்லை, அவளுடைய விருப்பமானவைகளை செய்ய விடுவதில்லை. இப்படியான பல கஷ்டங்களை துன்பங்களை சிறு வயதிலே நாம் கொடுக்கின்றோம். அப்படியெல்லாம் துன்பத்தை கஷ்டத்தை அவளுக்கு கொடுக்கின்ற பொழுதெல்லாம் கோபப்படாமல் அன்பாக முத்தமிட்டு சிரித்து எவ்வளவு அழகாக குழந்தையை ஒரு தாய் வளர்க்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். நாமெல்லாம் திருமணம் முடித்த பின்னர் நமக்கு ஒரு குழந்தை வருகின்ற பொழுது நம்முடைய மனைவி அந்த குழந்தையை வளர்ப்பதிலே எப்படி அக்கறை செலுத்துகிறாள், நம்மை விட எவ்வளவோ பன்மடங்கு அவள் அந்த குழந்தைக்காக அர்ப்பணிப்பு செய்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மனைவி படும் கஷ்டத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நமக்கு எண்ணம் வர வேண்டும், என்னுடைய தாய் இப்படித்தான் என்னை வைத்திருந்திருப்பாள். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சிறு குழந்தைகளாக இருக்கின்ற ஒரு குழந்தை எதையாவது ஒன்றை பார்த்து விட்டு அது என்ன என்று கேட்கிறது. நாம் அந்த குழந்தைக்கு பதில் சொல்லுகிறோம். மீண்டும் அந்த குழந்தை என்ன என்று கேட்கிறது, மீண்டும் பதில் சொல்லுகிறோம். இப்படி எத்தனை தடவை ஒரு குழந்தை நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறது. அந்த குழந்தை ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுது பெற்றோர்கள் முத்தம் கொடுத்து அன்பு காட்டி சிரித்து அந்த குழந்தைக்கு அழகாக அதை மீண்டும் மீண்டும் கஷ்டம் என்று உணராமல் சொல்லிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். வயது வந்த நம்முடைய தாயோ தந்தையோ காது கேட்கவில்லை, உடலிலே பலவீனமாகிவிட்டது, அவர்கள் ஏதாவது நம்மிடம் கேட்டால் நாம் சினந்து கொண்டு பதில் சொல்லுகிறோம். இந்த வயதில் இவளுக்கு இது என்ன தேவை, இதை பற்றி கேட்பதற்கு இவனுக்கு என்ன தேவை? தந்தை வயது முதிர்ந்து ஒரு நாட்காலியில் அமர்ந்து சாய்ந்து கொண்டு பலவீனமாக இருக்கின்ற பொழுது வீட்டுக்கு இவனுடைய நண்பன் வந்து போவான். தந்தை கேட்பார், அது யாரு மகன் வந்தது என்று கேட்கின்ற பொழுது மகனுக்கு ஆத்திரம் வருகிறது. ஒரே ஒரு தரம் தான் கேட்கிறார், வந்தது யாரு என்று தந்தை ஒரே ஒரு முறைதான் கேட்கிறார். ஆனால் மகனுக்கு ஒரு முறை கூட பதில் சொல்லுவதற்கு ஆத்திரம் வருகிறது என்றால், நம்முடைய குழந்தைகள் நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது எவ்வளவு பாசத்தோடு பதில் சொல்லுகிறோம், எவ்வளவு பாசம் காட்டுகிறோம். அந்த கேள்விகளை நாம் எவ்வளவு ரசித்து அந்த குழந்தையிடம் அன்பு காட்டி கேட்கிறோம். ஆனால் இப்படித்தான் என் தந்தையும் எனக்கு ஒரு நாள் என்னை சுமந்து கொண்டு இப்படித்தான் செய்திருப்பார், என் தாய் இப்படித்தான் என்னை சுமந்த அவளும் அன்பு காட்டி இருப்பாள் என்று நம் மனைவி நம் பிள்ளைக்கு காட்டுகின்ற அன்பை, நாம் நம்முடைய கையிலே இருக்கும் குழந்தைக்கு காட்டுகின்ற அன்பை வைத்து நாம் பெற்றோரை புரிய வேண்டும். நம்முடைய பெற்றோர் எப்படி இருந்திருப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நம்மிடத்தில் இருக்கும் வசதிகள், நம் பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த வசதிகள் இருந்திருக்க மாட்டார். சில வேளை இன்று நம்மை வைத்து தள்ளுவதற்கு தள்ளு வண்டி இருக்கும். சந்தோஷமாக நாம் நம்முடைய குழந்தையை வைத்து வீதிகளில் தள்ளிக்கொண்டு செல்லுகிறோம். நாம் பிறந்திருக்கின்ற காலத்தில் அந்த வசதி இல்லாத நேரத்தில் நம் தந்தை நம்மை தோளில் சுமந்து இந்த வீதியில் வலம் வந்திருப்பார். நமக்காக நாம் விரும்புவதெல்லாம் காட்டுவதற்காக நம்முடைய தந்தை தோளின் மீது நம்மை சுமந்திருப்பார். எண்ணி பாருங்கள் சகோதரர்களே. ஆனால் நாம் தந்தையை விட அறிவிலே முந்திவிட்டோம். நம்முடைய தந்தையை விட நாம் கற்று சில பட்டதாரிகளாக நாம் வந்துவிட்டோம். நமக்கென்று இந்த உலகத்திலே சில அந்தஸ்துகள் உண்டாக இருக்கின்றன. அந்த அந்தஸ்துகளும் அந்த பதவி பட்டங்களும் நம் பெற்றோர்களை மதிப்பதற்கு இடம் தருவதில்லை. நான் அமரும் இடத்தில் என் தந்தை வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு விதமான ஆடையோடு, மக்கள் மதிக்கும் ஒரு ஆடையோடு ஒரு கதிரையில் நான் ஒரு நாட்காலியில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது என் தந்தை அந்த இடத்துக்கு வரக்கூடாது. என்னுடைய நண்பர்கள் என் தந்தையை வைத்து வேறு விதமாக விளங்கி விடுவார்கள் என்று நாம் சிந்தித்து அவர்களை ஒதுக்குகின்றோம். சிந்திக்க வேண்டும். நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்றால்
இந்த இடத்தில் நான் நிற்க வேண்டும் என்பது என் தந்தையினுடைய கனவு, என் தாயினுடைய கனவு. அவர்களுடைய அந்த ஆசையும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய ஆர்வமும் தான் என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. அன்பு சகோதரர்களே, பெற்றோர்கள் நம்மை கவனவீனமாக விட்டிருந்தால், நம்மை பராமுகமாக விட்டிருந்தால், நாம் ஒரு குழியிலே விழுந்து காலை உடைத்திருக்கலாம். கைகள் இல்லாமல் இன்று ஊனமுற்றவனாக நாம் திரியலாம். தீக்களிலே கைகளை கால்களை விட்டு தீக்காயங்களோடு நாம் சுடுபட்டு இன்று ஊனமுற்றவர்களாக நாம் நடமாடலாம். அப்படி ஒரு நிலைமை நமக்கு வராமல், ஒன்றும் அறியாத அந்த வயதிலே, பயம் அறியாத அந்த வயதிலே நம்மை எவ்வளவு அழகாக காத்து அவர்கள் நமக்காக அக்கறை செலுத்தி நம்மை வளர்த்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். பெற்றோர்களின் அந்த பராமரிப்பும் அந்த கவனிப்பும் அவர்களுடைய அந்த அக்கறையும் தான் நாம் இன்று அழகான தோற்றத்திலே இன்று காட்சி அளிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறோம். நாம் ஒரு அறிவாளியாக, மக்கள் போற்றும் ஒரு புத்திசாலியாக, மக்கள் போற்றும் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே உரியவனாக நாம் இருப்பதற்கு நம்முடைய பெற்றோர்கள் தான் மிகவும் முக்கியமான துணை என்பதை, அல்லாஹ்வின் உதவியுடன் அவர்களுடைய துணைதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் தான் அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்துமாறு சொல்லி அடுத்தபடியாக உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள், என்னை வணங்குங்கள், உங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய உயர்வுக்கும் பெற்றோர்கள் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெற்றோர்களை மதிக்காமல் பலர் வாழ்ந்து கொள்வதை பார்க்கிறோம். வீதியில் தன்னை பெற்ற தந்தை வருகின்ற பொழுது தன் நண்பரிடத்தில் இதன் தந்தை என்று சொல்லுவதற்கு கூட வெட்கப்படுகின்றவர்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் தான் என் பெற்றோர்கள் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படுபவர்களை பார்க்கிறோம். என் தந்தை படிக்கவில்லை, என் தாய் படிக்கவில்லை, தன் பெயரை எழுத தெரியாமல் அவர் இருக்கிறார், ஆனால் என்னை அவரை விட உயர்ந்த இடத்தில் வளர்த்திருக்கிறார். என் தந்தை ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் சென்று எழுதுகின்றதோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்தில் தனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த அவமானம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் பெற்றோர்கள். எனக்கு ஏற்பட்ட துன்பம், நான் அனுபவிக்கும் இந்த அவமானம் என்னுடைய பிள்ளைக்கு வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் பெற்றோர்கள். எல்லா தந்தைமார்களும் தன்னுடைய கஷ்டத்தை தன் பிள்ளை உணரக்கூடாது என்று நினைப்பார்கள். தான் எவ்வாறு உழைக்கிறேன் என்ற அந்த கஷ்டத்தை கூட தன் மனைவி மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு காட்டாமல் தன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் வெளிப்படுத்துபவர்கள் பெற்றோர்கள். அன்பு சகோதரர்களே, அந்த பெற்றோர்கள் என்றும் போற்றப்பட வேண்டும். உலகத்தில் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் இல்லாமல் இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்க மாட்டோம் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்று நாம் என்ன செய்கிறோம்? பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறோம் என்றால் மருந்து எடுப்பதற்காக, மாத்திரை வாங்குவதற்காக ஒரு 1000 ரூபாவை தாய்க்கோ தந்தைக்கோ கொடுத்து விட்டால் நான் தாய்க்கு உபகாரம் செய்து விட்டேன், தந்தைக்கு உபகாரம் செய்து விட்டேன் என்பது அர்த்தம் கிடையாது. எத்தனையோ நாட்கள் தாய் பட்டணி கிடந்து நமக்கு உணவு ஊட்டியிருப்பாள். வீட்டிலே பிள்ளைகள் உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக அவள் காத்திருப்பாள். பிள்ளைகள் உண்டதற்கு பின்னர் அவர்களுடைய எச்சில்களை உண்ணுகின்றவளாக அந்த தாய் இருந்திருக்கிறாள். இப்படி பல கட்டங்கள் நாம் காத்திருப்போம். எனவே அன்பு தோழர்களே, என் அருமை சகோதரிகளே, உலகத்தில் பெற்றோர்களை நாம் மதிக்கவில்லை என்றால், பெற்றோர்களுக்கு உரிய அந்தஸ்தை நாம் கொடுக்கவில்லை என்றால் நம்மை மனிதனாக கூட நாம் சிந்திக்க முடியாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு தந்தையின் அந்தஸ்தை ஒரு மனிதன் உணர்வதில்லை. ஒரு தந்தை தனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்வதில்லை. ஒரு நாள் உணர்வோம். தந்தையினுடைய அந்தஸ்தை ஒரு நாள் உணர்வோம். தந்தை நமக்காக காட்டிய அக்கறையை ஒரு நாள் நாம் உணர்வோம். என்றோ ஒரு நாள் நாம் உணரத்தான் போகிறோம். அப்படி உணர்கின்ற பொழுது நாம் பெற்றோரை மதிப்பதற்கு அவர்கள் அந்த நேரத்தில் உயிரோடு இருப்பதில்லை, இழந்து விடுவோம். எப்பொழுது தந்தையையும் தாயையும் இழந்து விட்டோமோ, நம்மை விட்டும் அவர்கள் போய்விட்டார்களோ, மறைந்து விட்டார்களோ, அப்பொழுதுதான் தாயினுடைய மகிமையையும் தந்தையினுடைய மகிமையையும் நாம் புரிகிறோம். என்னுடைய தந்தை இருந்திருந்தால் இந்த நேரத்தில் இப்படி எனக்கு வழிகாட்டி இருப்பார்,
ஒரு பசியோடு வருகின்ற பொழுது ஒரு மனிதன் நினைக்கிறான், இப்படி ஒரு சூழலிலே நான் வீட்டுக்கு வரும் பொழுது கதவை தட்டுகின்ற பொழுது என் தாய் கதவை திறந்து சாப்பிட்டாயா மகனே என்று முதலாவது கேட்கும் வார்த்தை அதுதான். தாயிடத்திலே உள்ள பாசம் அதுதான். என் மகன் சாப்பிட்டு இருப்பானா, எங்கு போயிருப்பான், எங்கு இருப்பான், எத்தனை மணிக்கு வந்து கதவை தட்டினாலும் கதவை திறந்து தாய் முதலில் கேட்கும் வார்த்தை அதுதான், சாப்பிட்டாயா மகனே. எப்படி பாசமாக இருக்கிறாள். நாம் இந்த வயதில் கூட திருமணமாகி பல பிள்ளைகளோடு இருக்கின்ற காலத்தில் கூட தாயிடத்திலே சென்று பாருங்கள், தாய் நம்மிடத்தில் விசாரிப்பது சாப்பிட்டாயா மகனே, என்ன சாப்பிட்டாய் மகனே என்று கேட்கிறாள் என்றால் எவ்வளவு பாசம் அந்த தாய் நம்மீது வைத்திருக்கிறாள். எனவே அந்த பெற்றோர்களின் அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய மதிப்பை நாம் உணர்கின்ற வேளையில் அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் இறந்ததற்கு பின்னர் அவர்களுடைய பெருமை பேசுவதில் என்ன இருக்கிறது, அவர்களை பற்றி சிந்திப்பதில் என்ன இருக்கிறது? எனவே நாம் எப்பொழுதும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். பெற்றோர்களை எந்த நேரத்திலும் அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அவர்களை நம்முடைய குடும்பத்தில் முதலிடத்தில் வைத்து அவர்களுக்கு மதிப்பு வழங்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெற்றோர்கள் நாம் சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது நாம் ஆசைப்படுகின்ற இடத்தில் நம்மை தூக்கி உட்கார வைத்து அழகு பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் அவர்கள். நாம் எந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் நம்மை தூக்கி உட்கார வைத்து அழகு பார்த்து நம் மலரை மொழி கேட்டு சிரிப்பவர்கள், சந்தோஷப்படுபவர்கள் பெற்றோர்கள். ஆனால் எப்போதாவது நம்மை விட உயர்ந்த இடத்தில் நாம் நமது பெற்றோரை உட்கார வைத்து பார்த்திருக்கிறோமா? சிந்தனை செய்து பாருங்கள். நாம் ஒரு இடத்தில் பட்டம் பெறுகிறோம் என்றால் ஒரு ஓரத்தில் இருந்து சந்தோஷத்தில் கண்ணீர் வடிப்பார் தந்தை. ஆனால் அந்த மகன் அந்த இடத்தில் என் தந்தை வரக்கூடாது, நண்பர்கள் இதை என்னுடைய தந்தையை விளங்கி கேவலமாக நினைத்து விடுவாரோ என்று தந்தையை நினைக்கும் காலம் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் மதிக்கத்தக்கவர்கள். பெற்றோர்களுக்கு மாத்திரைக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுப்பதோ அல்லது எங்காவது இருந்து தொலைபேசி மூலம் தாயே சுகமாக இருக்கிறாயா என்று கேட்பதோ பெற்றோருக்கு செய்யும் உபகாரமாக அது மாறிவிடாது. பணத்தை பெற்றோர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. நமக்கு மாத்திரை வாங்கி தர வேண்டும் என்று ஒரு தாய் எதிர்பார்ப்பதில்லை. பல கஷ்டங்களோடு நோய்களோடு அவள் இருந்து கொண்டு நம்முடைய கையிலே என்ன இருக்கிறது என்று ஒரு நாளும் தாய் பார்ப்பது கிடையாது. உன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாயா, வீட்டிலே சமையல் செய்தாயா, என்ன நடந்தது என்றுதான் விசாரிக்கிறாளே தவிர நான் நோயாளியாக இருக்கிறேன் மகனே, எனக்கு 1000 ரூபாய் உனக்கு தர முடியுமா என்று கேட்பவளாக தாய் இல்லை. பாருங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்காக நம்மையே நினைத்து வாழுகின்ற அந்த பெற்றோர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களை நம்முடைய வாழ்வில் உயர்ந்த இடத்தில் வைத்து நாம் அவர்களை மதிக்க வேண்டும். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், பெற்றோரை நீங்கள் மதியுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்கள் பெற்றோர்களில் ஒருவரோ இருவருமோ கிளப்பருவத்தை அடைந்து விட்டால், வயோதிப பருவத்தை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சி என்று கூட ஒரு வார்த்தை சொல்லிவிடாதே. அவர்களுடைய மனம் புண்படும் வண்ணம் நீ நடந்து கொள்ளாதே, உன்னுடைய வார்த்தைகளால் அவர்களை கடிந்து கொள்ளாதே என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். வலா தன்ஹருஹுமா, அவர்களை நீ விரட்டாதே. வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, நளினமான வார்த்தைகளை கொண்டு நீ அவர்களுடைய பேசிக்கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான். வயோதிப காலத்தில், வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுடைய பேச்சுகள் தடமாற்றமாக இருக்கலாம், ஆத்திரப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், புத்தி இழந்தவர்களாக இருப்பார்கள், சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வார்கள். எதையுமே நாம் கண்டுகொள்ளக் கூடாது. அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், கண்ணியமாக அவர்களோடு பேச வேண்டும், நல்லினமான இரக்கமான வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேச வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சிறுபிள்ளைத்தனத்தை அவர்கள் அடைந்து விடுவார்கள், இருந்தாலும் நாம் அவர்களை மதிக்க வேண்டும். சில பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், தாய்மார்களோடு வயது போன தந்தைமார்களோடு ஏதாவது கதைகளை சொல்லி அவர்களை கிண்டல் செய்வதை நாம் பார்க்கிறோம்.
ஏளனமாக அவர்கள் சிரித்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், பெற்றோர்களை இரக்கமான நளினமான வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு நீங்கள் பேசுங்கள், சி என்று கூட ஒரு வார்த்தையை சொல்லாதீர்கள், அவர்களுக்கு வெறுப்பூட்டாதீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பெற்றோர்களின் திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது, பெற்றோர்களின் வெறுப்பில் அல்லாஹ்வின் கோபமும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். பெற்றோரை கோபப்படுத்துவதில் அல்லாஹ் கோபப்படுகிறான். பெற்றோரை நாம் திருப்திப்படுத்துவதனால், நம்முடைய வார்த்தைகளினால், நம்முடைய செயல்களினால், நம்முடைய நடத்தைகளினால் பெற்றோர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வும் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். எனவே வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, கருணையின் காரணமாக, அன்பின் காரணமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவு என்னும் இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்தி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் பெற்றோர்கள் மீது அன்பு கொண்டு, கருணை கொண்டு, இரக்கத்தை, உங்களுடைய பணிவை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள், கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள், பணிவான வார்த்தைகளை கொண்டு பேசிக் கொள்ளுங்கள், அவர்களை மதிக்க பழகுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அதே போன்று வக்குல் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா சிறு வயதில் எங்களை எவ்வாறு அன்பு காட்டி அவர்கள் வளர்த்தார்களோ அதை போன்று என் பெற்றோருக்கு நீ கிருபை செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். நம்முடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டால் ஒரு வாரம் 2 வாரம் அவர்களை பற்றி கவலைப்படுகிறோம், அதற்கு பின்னர் அவர்களுடைய நினைவே நமக்கு வருவதில்லை. அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு தொழுகையிலும் நமக்காக பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய பெற்றோருக்கு பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். வக்குல் ரப்பிர்ஹமுஹுமா, இறைவா என் பெற்றோருக்கு அன்பு காட்டுவாயாக, என் பெற்றோருக்கு நீ கருணை காட்டுவாயாக, கமா ரப்பயானி ஸகீரா, சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னை எவ்வாறு அன்பு காட்டி வளர்த்தார்களோ அது போன்று அவர்களுக்கு நீ அன்பு காட்டுவாயாக என்று இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி பதிவாகி இருக்கிறது. ஜா ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். ஃபகால, சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபத்தி, நான் தோள்மை கொள்வதற்கு, நான் நண்பனாக சேர்த்து நடப்பதற்கு எனக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் உலகத்தில் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் கால உம்முக், உன்னுடைய தாய்தான் என்று சொன்னார்கள். கால சும்மமன், அடுத்து யாரு யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு கால சும்ம உம்முக், பின்பு உன்னுடைய தாய்தான். கால சும்மமன், அதற்கு அடுத்து யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு கால சும்ம உம்முக், அதுக்கு பின்னரும் உன் தாய்தான் என்று 3 முறைகள் சொன்னார்கள். நீ உலகத்தில் மதிக்க வேண்டியவர், உலகத்தில் நீ நண்பனாக நீ சேர்த்துக் கொள்ள வேண்டியவர் உன் தாய்தான், உன் தாய்தான், உன் தாய்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறைகள் சொன்னார்கள். தாயை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர், தாயை விட நாம் மதிக்கத்தக்கவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்ற சொல்லை பாவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறைகள் உன் தாய்தான், உன் தாய்தான், உன் தாய்தான் என்று சொன்னார்கள் என்றால் அந்த தாய் எவ்வளவு மதிப்பு மிக்கவள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போன்று அடுத்ததாக கேட்டார்கள், சும்ம மன் யா ரசூலல்லாஹ், அதற்கு பின்னர் நான் உலகத்தில் நண்பனாக தோள்மையாக ஆக்கிக் கொள்வதற்கு பொருத்தமானவர் யார் யா ரசூலல்லாஹ், சும்மா அபூக், உன்னுடைய தந்தைதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு சகோதரிகளே, என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, சிந்திக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள், ஒரு தாய் அவளிடத்தில் பெண்மை இருக்கும். பெண்மை என்பதே இரக்கமுள்ள மனதுடையவள், கண் கலங்கி விடுவாள். சில சில செயல்களை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் கவலையை, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் ஆதங்கங்களை அவள் வெளிப்படுத்தும் முகமாக கண்ணீரை சிந்தி அவள் தன்னுடைய அந்த அடையாளத்தை அடையாளப்படுத்திக் கொள்வது இது பெண்களுக்குரிய குணம். ஆனால் தந்தை கண்ணீர் வடிக்க மாட்டான். கவலையாக பேசும் பொழுது மௌனமாக உட்கார்ந்திருப்பான், எதையும் சொல்ல மாட்டான்.
என்னுடைய தந்தை எதை சொன்னாலும் மௌனமாக இருக்கிறானே என்பதற்காக அவருக்கு என் மீது பாசம் இல்லை என்று நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. தந்தை என்பவன் எப்பொழுதும் தாயை விட பாசம் உள்ளவன். ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கான தேவைகளை செய்து கொடுப்பதில் கஷ்டப்படுகிறான். இன்னொரு குழந்தை அவனுக்கு பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை வேண்டாம் என்று அந்த தந்தை சொல்லுவதில்லை. அதற்காக உழைக்க அவன் தயாராகிறான். தன்னுடைய குடும்பத்தை அவன் தோள் மீது சுமந்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நாளை என் பிள்ளைகள் என்ன சாப்பிடுவார்கள், என் மனைவி என்ன சாப்பிடுவாள், வீட்டிலே என்ன சமையலுக்கு இருக்கிறது, நோன்பு வந்துவிட்டால் நோன்புக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமே, நான் என்ன செய்வேன் என்று சிந்திக்கிறான். பெருநாள் வந்துவிட்டால் என் பிள்ளைகள் மற்றவர்களை போன்று சந்தோஷமாக இருக்க வேண்டுமே, அவர்களுக்கு தேவையான உடை உணவு போன்றவைகளை சேகரித்து கொடுக்க வேண்டுமே, என் பிள்ளைகளுக்கான கடமையான ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டுமே என்றெல்லாம் தந்தை சிந்திப்பதுண்டு. அதை வெளிப்படுத்த மாட்டான். உள்ளத்தால் அவன் வெளிப்படுத்துவதில்லை, உள்ளத்திலே மறைத்து அதை கவலைப்படுபவன் தந்தை. ஒரு தந்தையினுடைய அந்தஸ்தை, தந்தையை இழந்துவிட்ட நாம் அந்த நேரத்தில் தான் புரிகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக உழைக்க வேண்டும், அவர்களுக்காக உடை உணவு போன்றவை கொடுக்க வேண்டும் என்று நான் என் பிள்ளைகளை சிந்திக்கின்ற பொழுது, அந்த கஷ்டங்களை நான் உணர்கின்ற பொழுது நான் என் தந்தையை நினைத்து பார்க்கிறேன். என் தந்தை எப்படி சிந்தித்திருப்பார், இப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோரும் இருந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தந்தையினால் தான் நாம் படித்தோம், தந்தையின் செலவினால் தான் நாம் இந்த உயர்வை அடைந்தோம், தந்தையின் உழைப்பால் தான் நோய் இல்லாமல் நாம் வாழ்ந்தோம், தந்தையின் உழைப்பால் தான் சந்தோஷமாக இன்று பட்டம் பதவியோடு நாம் வாழ்கிறோம், தந்தையின் உதவியால் தான் உயர்ந்த அந்தஸ்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி கெட்டவர்களாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. எனவே உலகத்தில் மதிக்கத்தக்கவர்கள் தந்தையும் தாயும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்கி உரிய நேரத்தில் திருமணம் முடித்து தந்து நல்ல ஒரு கணவனுக்கு இவள் மனைவியாக போக வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமல் அவள் வாழ வேண்டும். ஒரு தந்தை சிந்திக்கிறான், என்னுடைய மரணத்துக்கு பின்னால் அவள் வாழ்க்கையை இழந்து தன் வீட்டுக்கு வருவாள் என்றால் என்ன செய்வாள் என்று சிந்திக்கிறான். அதனால் அவளை படிக்க வைக்க வேண்டும், அவளை பட்டதாரியாக ஆக்க வேண்டும். ஒருவேளை வாழ்க்கையில் அவள் பாதிக்கப்பட்டு விட்டால் நானும் இல்லாத காலத்தில் அவள் என்ன செய்வாள் என்று சிந்திப்பவன் தந்தை. அவளுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுபவன் தந்தை. இப்படியெல்லாம் செய்த தந்தையை நாம் திருமணமான பின்னால் கணவனோடு சேர்ந்து கொண்டு நம் தந்தையை ஒதுக்கி விடுகிறோம், நம் தாயை ஒதுக்கி விடுகிறோம். அன்பு சகோதரர்களே, கணவனை வெறுக்குமாறு நான் சொல்லவில்லை. எந்த கணவனும் தன்னுடைய மனைவியை பெற்றோர்களை பிரிந்து நடக்குமாறு சொல்லக்கூடாது, பெற்றோர்களை விட்டு விட்டு வா என்று சொல்லக்கூடாது. அவளுடைய பெற்றோரை அவளை மதிக்க சொல்ல வேண்டும். நம்முடைய பெற்றோர் மீது நமக்கு இருக்கின்ற அன்பு போன்றுதான் நம்முடைய மனைவிக்கும் இருக்கும் என்பதை நினைக்க வேண்டும். மனைவி சிந்திக்க வேண்டும், என்னுடைய கணவனுக்கு பெற்றோருக்கு செய்யும் உரிமை அவனுக்கு இருக்கிறது, உரிமையோடு அவரிடத்தில் எதையும் கேட்கின்ற அதிகாரம் அவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. எனவே நீ தாய்க்கு கொடுத்தாயா தந்தைக்கு கொடுத்தாயா, இதை கொடுத்து விடு என்று சொல்லுகின்ற ஒரு சாலிகான மனைவியாக இருக்க வேண்டுமே தவிர நீ ஏன் கொடுத்தாய் ஏன் கொடுத்தாய் என்று கணவனை சீண்டுகின்ற ஒரு மனைவியாக நாம் இருக்கக்கூடாது. எனவே பெற்றோர்களை மதித்து வாழுவோம், பெற்றோர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுப்போம். யாரெல்லாம் இதுவரைக்கும் தெரியாத்தனமாக பெற்றோர்களை மதிக்காமல் அவர்களை வெறுத்து வாழ்ந்தோமோ இன்றோடு நாம் அதை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். யாரு குடும்ப உறவுகளை பிரிந்து நடக்கிறானோ அவனை அல்லாஹ்வும் பிரிந்து விடுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் தன்னுடைய சேர்த்து நடக்க வேண்டிய குடும்ப உறவை துண்டித்து நடக்கிறானோ அவனை விட்டு அல்லாஹ்வும் ஒதுங்கிக் கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குடும்பத்தை சேர்த்து நடப்பது என்றால் என்ன? சிலத்துர் ரஹீம், குடும்ப உறவுகளை சேர்த்து நடக்க வேண்டும் என்ற அல் குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் பல இடங்களில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். சேர்த்து நடப்பது என்றால் என்ன தெரியுமா சகோதரிகளே? சேர்த்து நடப்பது என்பது யாரு நம்மை வெட்டி விடுகிறார்களோ அவரை சேர்த்து நடப்பது, யாரு நம்மை விட்டும் ஒதுங்குகிறார்களோ அவர்களை சேர்த்து நடப்பது.
நம்மோடு ஒட்டி இருப்பவர்களை சேர்த்து நடப்பது என்று கிடையாது. யாரு நம்மை துண்டித்து நடக்கிறார்களோ அந்த உறவை நாம் சேர்த்து நடக்க வேண்டும். நம்மை வெட்டியவர்களை ஒட்டி நடக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம்தான் இஸ்லாம். எனவே குடும்ப உறவுகளை சேர்த்து நடப்போம், பெற்றோர்களை மதிப்போம், தாய் தந்தையர்களை மதிப்போம். கடைசி வரைக்கும் அவர்களுக்காக நாம் எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்வோம். அன்பு சகோதரர்களே, மரணித்ததற்கு பின்னர் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்மை விட்டும் அவர்கள் பிரிந்து விட்டு மண்ணறைக்கு சென்றாலும் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை கண்ணியமாக பார்ப்பது, நல்ல நளினமான வார்த்தைகளை பேசுவது, அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவது, இது உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டால், நம்மை விட்டு மரணித்து விட்டால், நம்முடைய கடமை என்னவென்றால் உலகத்தில் அவர்களுடைய உறவுகளை நாம் சேர்த்து நடக்க வேண்டும். நம்முடைய தந்தை, நம்முடைய தாய் உயிரோடு இருக்கும் பொழுது யாரையெல்லாம் உலகத்தில் மதித்தார்களோ, யாரையெல்லாம் தன்னோடு சேர்த்து நடந்தார்களோ, மரணத்துக்கு பின்னர் அவர்களை நாம் சேர்த்து நடக்க வேண்டும். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்துக்கு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகை அல்லது ஏதாவது குர்பானி செய்தால் அதில் ஒரு பகுதியை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நண்பிக்கு அனுப்பி வைப்பார்கள், அவருடைய தோழிக்கு அனுப்பி வைப்பார்கள். கதீஜாவை நினைத்து ரசூலுல்லாஹ் அவருடைய தோழர்களை சேர்த்து அவர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே பெற்றோர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் உலகத்தில் யாரை மதித்தார்களோ, யாரை நண்பர்களாக ஆக்கி நடந்தார்களோ, யாரு அவர்களுடைய உறவுகளோ அவர்களை நாம் சேர்த்து நடக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்காக நம்மால் முடிந்தால் தர்மம் செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாம் தர்மம் செய்ய வேண்டும். நமக்காக உழைத்த பெற்றோர்களுக்காக என்றாவது ஒரு நாள் நம்மால் தர்மம் செய்ய முடியாதா சகோதரர்களே? தர்மம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த தர்மத்தை பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அயுமத்தலஹு ஃபீ உம்ரிஹி வ யுஸாதலஹு ஃபீ ரிஸ்கிஹி ஃபல் யபர்ர வாலிதைஹி. எந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, தன்னுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, தன்னுடைய உணவு விஸ்தீரணமாக கிடைக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறானோ, ஃபல் யபர்ர வாலிதைஹி, அவன் தன் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமானால், நமக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றாவது பெற்றோருக்கு அதாவது தொந்தரவுகள் செய்திருந்தால், நம்மால் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், நம்முடைய செயல்களால் பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு விடுவோம். நாளை ஒருவேளை நாம் மரணித்து விடலாம். மன்னிப்பு கேட்போம் என்று நினைத்துக் கொண்டிருப்போம் நம் தந்தை நாளை மரணித்து விடலாம். மரணித்த பின்னர் கைசேதப்படுவதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஒருவேளை அவர்களை விட நாம் முந்தி விடலாம். எனவே நாம் அந்த பெற்றோருக்கு நிந்தனை செய்தவர்களாக, அவர்களுடைய மன நிம்மதிகளை குழப்பி விட்டவர்களாக நாம் மரணிப்பதை விட அவர்களுக்கு மனதுக்கு ஆறுதல் கொடுத்து அவர்களிடத்திலே நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு தேடி, பெற்றோர் தானே, நம்மை பெற்றவர்கள் தானே, சிறு வயதிலிருந்து நம்மை தூக்கி வளர்த்தவர்கள் தானே, அவர்களிடத்தில் போய் கேட்பதில் என்ன குறைபாடு நமக்கு உண்டாகி போக போகிறது? சிந்தித்து பாருங்கள். நம்மிடத்தில் அவ்வாறான முறைகள் இருந்தால், பெற்றோர்களை நாம் பிரிந்திருந்தால், அவர்கள் நம்மால் வேதனைப்பட்டிருப்பார்களாக இருந்தால், அவர்களுடைய திருப்தி இல்லாமல் நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியாது. பெற்றோர்களுடைய கோபத்தினால் அல்லாஹ்வின் கோபத்தை நாம் பெற வேண்டி வரும். எனவே இந்த உலகத்தில் நம்மை வளர்த்து பெற்ற பெற்றோர்கள் தான், நம்மை முன்னேற்றுவதற்காக அக்கறை செலுத்திய பெற்றோர்கள் தானே, அவர்களிடத்தில் நாம் போய் மன்னிப்பு கேட்பதில் என்ன குறைந்து போக போகிறது? எனவே நம்மிடத்தில் அந்த பண்பாடுகள் இருந்திருந்தால், இப்படியான மோசமான குணங்கள் நம்மிடம் இருந்தால்,
பெற்றோரை நிந்திக்கும் அந்த பழக்கம், பெற்றோரை நிந்திப்பது பெரும் குற்றம். 7 பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் இரண்டாவது இடத்தில் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை நிந்திப்பது, தொந்தரவு கொடுப்பது, பெற்றோருக்கு உபகாரம் செய்யாமல் அவர்களை நிந்திப்பது பெரும்பாவமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பெரும்பாவங்களில் ஒன்றாக பெற்றோரை நிந்திப்பதை சொன்னார்கள். இந்த பெரும்பாவத்தை செய்த நிலையில் நம்முடைய மரணம் நம்மை வந்து சந்தித்து விடக் கூடாது என்ற அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, யாரிடமாவது இந்த தவறுகள் நடந்திருந்தால் அவர்களிடம் போய் மன்னிப்பு தேடி அந்த உறவுகளை சேர்த்து நடப்போம். அப்படி நடந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க.